எத்தனை பேர் மகிழ்ச்சியா வந்திருக்கிறோம். தாவீது சொல்றாரு, அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. மகிழ்ச்சியா வந்திருக்கீங்களா ஆலயத்துக்கு? அதே தாவீது சங்கீதம் 27 அதிகாரத்தில் சொல்வாரு, அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுகிறேன் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் அவருடைய பிரசன்னத்தில் தங்கி இருப்பதை நாட வந்திருக்கிறோம்? சங்கீதம் 84 வாசிக்கலாம் எல்லாருமா சேர்ந்து சபையாக. அது வந்து the blessedness of dwelling in the house of the Lord. அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதின் ஆசீர்வாதமான சங்கீதம். சங்கீதம் 84 1 முதல் கடைசி வரையிலான வசனங்களை எல்லாருமா சேர்ந்து எழுந்து சபையாக வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அருமையான சங்கீதம். கோராகின் புத்திரர் எழுதின இந்த அருமையான சங்கீதத்தில் 1000 நாளை பார்க்கிலும், ஆகாமிய கூடாரத்தில் வாசம் பண்ணுகிற 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய வாசஸ்தலத்தில் தங்கியிருப்பதே மேலானதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எங்கெங்கேயோ இல்லாமல் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. இந்த மாதத்தில் கடைசி வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எத்தனையோ நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நன்றி செலுத்துவோம். எதுக்கு நம்ம சபைக்கு வரோம்? அவருக்கு நன்றி செலுத்துறதுக்காக, பலி செலுத்துறதுக்காக வரோம். நம்ம கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நம்ம சொல்லி சொல்லி ஒவ்வொன்றாக இன்னைக்கு காலை வேளையில் கூட ஒவ்வொன்றாய் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். இந்த வருஷம் தொடங்கி 4 மாதங்கள் 5 மாதங்கள் முடியுது. 5வது மாதத்தின் கடைசி வாரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் ஒரு சில நிமிடங்கள் நம்ம நினைத்து பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், சபையில் கர்த்தர் செஞ்ச ஒவ்வொரு நன்மைகளாக நம்ம நினைத்து பார்க்கலாம். யாருமே சொல்ல முடியாது எனக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் செய்யலைன்னு சொல்லி. நம்ம இந்த உலகத்தில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதே அவருடைய சுத்த கிருபை. உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அதை நினைத்தவர்களாக ஒரு விசை வாய்களை திறந்து கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையை நீர் எங்களுக்கு காண செய்த உடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் இந்த காலை வேளையில் நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய சுத்த கிருபை கர்த்தாவே. அப்பா, நாங்கள் வாசித்ததின் பிரகாரம் நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மனமகிழ்ச்சியாய் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நம்முடைய ஆலயத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி பலி செலுத்தத்தக்கதாய் வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான நன்மைகள் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் நினைத்து பார்க்காத நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு செய்கிறவர் நீரப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, எல்லாரும் உங்கள் வாய்களை திறந்து ஒரு விஷயம் நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை வேளையிலையும் ஆண்டவரே அதை நினைத்தவர்களாக ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் நன்றி உள்ளவர்களாக வந்து நிற்கிறோம் தகப்பனே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே.
ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் செலுத்துகிற துதி ஆராதனை அப்பா உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வருகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாங்க தகப்பனே. சபையாய் சேர்ந்து ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதான கிருபையை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் எங்களுடைய மனதில் அது நன்றாய் பதியத்தக்கதாய் உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒருவராவது அப்பா வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு ஆண்டவரே, என்னென்ன காரியங்களோடு வந்திருக்கிறார்களோ, என்னென்ன கேள்விகளோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல காணப்படுகிறார்களோ, ஒவ்வொருவருடைய கேள்விகளுக்கும் கர்த்தர் பதிலை கொடுக்கும்படியாக கூட ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு குற்றங்களையும் குறைவுகளையும் கூட நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. நீர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர் ஆண்டவரே. நான் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் பாராத சுத்த கண்ணன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் நீங்கள் தகுதிப்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற உடைய அடியானை கூட மறைத்து தேவாதி தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படும்படியாய், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எங்களுக்கு செவிகளில் கேட்கத்தக்கதாய் உதவி செய்யுங்க அப்பா. மந்தமான எங்களுடைய செவிகளை எல்லாத்தையும் நீங்கள் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இருதயங்களில் கல்லான எங்களுடைய இருதயங்கள் சதையாய் மாறுகிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீர் கொடுப்பீராக அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அப்படியே நாங்கள் உண்மை அறியாத மக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் உண்மை அறியாமல் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. நாங்கள் ஆண்டவரே எத்தனையோ நியூஸஸில் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உண்மை அறியாமல் மக்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறாங்களப்பா. ஆங்காங்கே கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அப்படிப்பட்ட மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அநேகர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், எங்கள் மூலமாய் சுவிசேஷம் புறப்பட்டு செல்லத்தக்கதாய் உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. இந்த ஆராதனை உமக்கு பிரீதியா இருக்கும்படியாய் உதவி செய்யுங்க கர்த்தாவே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த சபைகளில் காணப்படாதபடிக்கு கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு மேல ஊற்றுங்க கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் நீர் வரும் வரைக்கும் அப்பா குற்றமற்றதாய் கரையற்றதாய் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹாஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர்
எஜமானன் சாவை வென்றவர் என் மணவாளன் பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மணவாளன் ஆஹா இது அதிசயம் தானே ஓஹோ இது உண்மைதானே ஆஹா இது அதிசயம் தானே ஓஹோ இது உண்மைதானே சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மணவாளன் நாமத்திலும் நீரே மேலானவர் எல்லா முழங்கால்களும் உமக்கு முன் முடங்கிடுமே
பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே, பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. உம் நாமம் உயர்த்திடுவோம், உம்மையே ஆராதிப்போம். உம் நாமம் உயர்த்திடுவோம், உம்மையே ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், ஆராதிப்போம். உம் நாமத்தை உயர்த்திடுவோம், பணிந்திடுவோம், வாழ்த்திடுவோம். உம் நாமத்தை ஆராதிப்போம், ஆராதிப்போம், ஆராதிப்போம். உம் நாமத்தை தொழுதிடுவோம், பணிந்திடுவோம், வாழ்த்திடுவோம். உம் நாமத்தை எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன் முழங்கிடுமே. எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன் முழங்கிடுமே. எத்தனை பேர் உண்மையிலே சொல்ல முடியும்? எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், எல்லா முழங்காலும் உமக்கு முன் முடங்கும். எங்களுடைய பிரச்சனைகளும் அப்படிதான் சுவாமி. எங்களுடைய பிரச்சனைகளும் உம்முடைய பிரசனத்துல முழங்காலிடும். கர்த்தாவே, இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவதற்காய், எங்களோடு கூட இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உண்மையில ஆராதனை வேளையில தேவனுடைய தொடுதலை உணர்ந்தீங்க? ஒருவேளை நமக்கு சவுண்டு இங்க வரல அங்க வரலன்னு ஓடிட்டு இருந்தாலும் கூட தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருப்பார்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். நம்ம உள்ளத்திலிருந்து இந்த ஆராதனை ஏறெடுத்திருந்தோம்னா அந்த தொடுதலை நம்ம உணர்ந்திருக்க முடியும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட அவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார் என்பதை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். நாம் பாடினபடி செவிகளை நீர் திறந்தடும் அப்படின்னு சொல்லி பாடணும். கண்களை திறந்துருங்கன்னு சொல்லி நாம் கேட்கிற காதுள்ளவர்களா இருந்தா அவர் பேசுகிற சத்தத்தை நாம் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார்ல. அவர் எப்பொழுதுமே தன்னுடைய ஜனங்களோடு கூட அவர் என்ன செய்யறாரு? ஒரு நெருக்கத்தில், ஒரு ஐக்கியத்தில் இருக்கணும்னு சொல்லிதான் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நியாயாதிபதிகளையும் அவர் ஏற்படுத்தினார். இன்னைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற தேவனா இருக்கிறார். இந்த மாதத்துல தொடர்ந்து நாம் உடன்படிக்கையின் தேவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், மனதுருக்கத்தின் தேவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. உடன்படிக்கையின் தேவன்னா தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தோம். பழைய ஏற்பாட்டின்படி ஜனங்களின் மத்தியில் அவர் என்ன செய்தார்? உலாவிக் கொண்டிருந்த தேவன் புதிய உடன்படிக்கையின்படி அவர் நமக்குள் உலாவுகிற தேவனா இருக்கிறார். ஆதி உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் என்ன? ஒரு தேவன் ஒரு குறிப்பிட்ட நபர் மேல் ஒரு பரிசுத்த ஆவியை வர செய்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செயல்படுத்துவதற்கு மாத்திரமே அந்த ஆவி அவனுக்கு கொடுக்கப்பட்டு அந்த வேலை முடிந்த பிற்பாடு அந்த ஆவி எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்ல. ஒரு குறிப்பிட்ட அசைன்மெண்ட்டுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்குகிறார். இறங்கிய தேவன் அந்த வேலை முடிச்ச உடனே அது என்ன செய்யறார்? மறுபடியும் அந்த ஆவி அவனிடத்துல இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? நமக்குள் உலாவுகிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அதே போல அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். மனதுருக்கம் என்றால் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம். தேவனுடைய மனதுருக்கம் வேற, நம்முடைய மனதுருக்கம் வேற. நம்ம மனதுருக்கம்னா ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? அந்த நன்மையை அவர் தான் செய்யறாரு. ஆனால் அதை செய்வதற்கு அவர் அநேக காரியங்களை குறித்து நமக்கு என்ன செய்யறாரு? போதிக்கிறார். அவருடைய மனதுருக்கம் நமக்கு போதனையின் மூலமாக எதிர்கொள்ளுகிற சவாலை சந்திப்பதற்கு போதிய பலனை பெற்றுக்கொண்டு அந்த சவாலை மேற்கொள்ளக்கூடிய பலனையும் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் அவருடைய மனதுருக்கம். நம்ம ஒரு டெம்பரரியான மனதுருக்கத்தை நம்ம செய்யறோம். நம்ம ஒருவர் மேல ஒரு ரொம்ப ஒரு மனதுருக்கமா இருந்தா ஒரு தற்காலிகமா நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறோம். ஆனால் தேவனோ நிரந்தரமாய் உங்களையும் என்ன செய்யறாரு? அவருடைய மனதுருக்கத்தை காண்பிப்பது என்பது இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது மாத்திரமல்ல, அவர் அதை மேற்கொள்ளுகிற பலத்தை நமக்கு என்ன செய்யறார்? அடுத்த முறை அந்த பிரச்சனையை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஈஸியா நாம் மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அதான் அவருடைய மனதுருக்கம். இந்த நாளிலும் கூட அந்த மனதுருக்கத்தின் தேவன் உங்களோடும் என்னோடும் கூட நம்ம புதிய உடன்படிக்கையின்படி நமக்குள் உலாவுகிற தேவனா இருக்கிறார். இது ஒருவேளை நம்ம யோசிக்கிறோம், இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த இது போல ஒரு சான்ஸ் யாருக்கும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நபர் யாரும் இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து நான் இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 5:18 வசனத்தை படிக்கலாம். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின்பு 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஹல்லேலூயா. யாரேத் என்ன செய்தான்? 62 வயதான போது யாரை பெற்றானா? ஏனோக்கை பெற்றான். ஏனோக்கை பெற்ற பிற்பாடு அவன் எத்தனை வருஷம் வாழ்னா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு பிற்பாடு 21வது வசனத்துல ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். எத்தனை வயசு இருக்கும்போது பெற்றான்? ஏனோக்கு 65 வயதா இருக்கும்போது என்ன செய்தானா? மெத்துசலாவை பெற்றான். அதன் பிற்பாடு ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? சம்பவம் என்ன? இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் கூட ஏனோக்கு 65 வயதா இருக்கும்போது மெத்துசலாவை பெற்றான், ஒரு குமாரனை பெற்றெடுத்தான். அத குமாரனை பெற்றெடுத்த பிற்பாடு என்ன நடந்தது? அவன் 300 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்தான், குமாரனையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்தான். வேதத்துல அநேக இடங்களில சில மனிதர்களை குறித்து பார்க்கும்போது இந்த மனிதன் தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான், வாக் வித் காட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த மனிதனை குறித்து ஒரு வித்தியாசமான காரியம். அடுத்த வசனத்தை கூட படிக்கலாம். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. இதுதான் முக்கியமான காரியம். நோவாவை குறித்து சொல்லும் போது கூட நோவாவும் கர்த்தரோடு கூட என்ன செய்தானா? சஞ்சரித்தான். ஆபிரகாம் கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான். இப்படி அநேக தேவ மனிதர்கள் கர்த்தரோடு சஞ்சரித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஒரு மனிதனை குறித்து பார்க்கும்போது தனது 65வது வயதில் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். அந்த குமாரனுக்கு மெத்துசலா என்று பெயரிடுகிறான். மெத்துசலா பிறந்த பிற்பாடு 300 ஆண்டுகள் தேவனோடு கூட சஞ்சரித்தான். அவன் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கும்போது என்ன செய்யப்பட்டானா? எடுத்துக்கொள்ளப்பட்டான், காணப்படாமல் போனான். அவன் மரிக்கவில்லை. இதுதான் வித்தியாசம். தேவனோடு கூட சஞ்சரிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இதுவரையும் மற்ற மனிதர்கள் அனுபவிக்காத அனுபவத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? எத்தனை பேருக்கு புரியுது? தேவனோடு சஞ்சரிப்பவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி தெரியுமா இருக்கு? மற்ற மனிதர்கள் அனுபவிக்காத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறார். எங்கேயோ கேள்விப்பட்ட காரியத்தை எனக்கும் நடக்கணும்னு ஜெபிப்பது அல்ல, இதுவரையும் பூமியில் நடக்காத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கிறார். இரண்டாவது பாருங்க, இந்த ஏனோக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் தான் என்ன செய்யறாரு? ஆதி மனிதனாகிய யாரு? ஆதாமும் கூட உயிரோடு இருக்கிறார்.
நீங்க வயசை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இவனுடைய வாழ்க்கையை நான் சொல்றேன். இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் என்ன செய்யறாரு, ஆதாமும் இருக்கிறார். ஆதாம் இடத்துல போய் ஒருவேளை கேட்டிருக்கலாம்ல, நீ ஏதோ தோட்டத்துல இருந்து துரத்தி விடப்பட்ட நான் கேட்பட்ட எப்படி இருந்திருக்கிறோம், நீர் எப்படி இருந்திருப்பீர்? அவன் சொல்லியிருக்கிறான், நான் தேவனோடு கூட என்ன செய்திருப்பேன், தினமும் சஞ்சரித்து கொண்டிருப்ப. சஞ்சரித்தது என்ன என்பதை என்ன செய்யறான், நாம் அறியாத காரியத்தை நம்ம செயல்பட முடியாது. அப்போ இவன் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் ஆதாமும் இருக்கிறார், உயிரோட தான் இருக்கிறார். ஆதாம் மரிக்கும் போது ஒருவேளை நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா, பாஸ்டர் என்ன பாஸ்டர் அப்படின்றீங்க. அதே 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை படிப்போம் பாருங்களேன். ஆதாம் உயிரோடைந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். 930 வருஷம். நம்மால் எப்போ காணாம போனாரு? 365. எத்தனாவது தலைமுறைன்றது பின்னாடி நான் சொல்றேன். முதலாவது தேவனோடு சஞ்சரிக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்கு எங்கிருந்து ஏற்பட்டிருக்கலாம்? தன்னுடைய முற்பிதா 7வது தலைமுறையில உள்ள ஒருத்தர் சொல்லிதான் என்ன செய்யறாரு, நான் கேள்விப்படாத காரியத்தை அனுபவிக்கணும்னா என்ன செய்யாது, முடியவே முடியாது. ஆகவேதான் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் வரைமுறையை நம்ம கையில் என்ன செய்திருக்கிறார். அப்போ இதன்படி வாழும் போது நான் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். 2வது நீங்க யோசிச்சு பாருங்க, நீ ஏன்பா துரத்தப்பட்டேன்னு கேட்டிருக்கலாம். இதெல்லாம் என்னுடைய அசம்ஷன் தான். நீங்க பாஸ்டர் இதெல்லாம் எந்த வசனத்துல இருக்குன்னு கேட்காதீங்கல்ல. அவன் ஆதாமை பார்த்து கேட்கும் போது, ஏன் நீங்க துரத்தி அடிக்கப்பட்டீங்க, சரி இன்னொரு தடவை நீங்க என்ன செய்யலாமே, கேட்டிருக்கலாமே. அப்போ ஆதாம் என்ன சொல்லிருக்கலாம், ஒருவேளை நான் பாவம் செஞ்சதுனால கர்த்தர் என்னை துரத்தி விட்டுட்டார். ஆனா இந்த மனிதனை பாருங்க, ஏதேன் தோட்டத்திற்கு புறம்பாகவும் வெளியிலும் கூட தேவனோடு சஞ்சரிக்க முடியும் என்பதை நிரூபித்த ஒரு மனிதனா இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை டக்குன்னு நான் எனக்கு உள்வாங்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஏதேன் தோட்டத்துல ஆதாமோடு கூட தேவன் என்ன செய்யறாரு, சாயங்காலம் தோறும் அவனோடு கூட உலாவுகிறதை நாம் படித்திருக்கிறோம். இந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து எதுக்கு வெளியில துரத்தப்பட்டான்? கர்த்தருக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாய் வெளியில துரத்தப்பட்டான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு மனசு, நான் பாவம் செஞ்சுட்டேன், தண்டனை கொடுக்கப்பட்டதுனால இனி எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சான். அன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான், என்னுடைய தவறுகளினால நான் தண்டனை அனுபவிக்கிறேன், இனி எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. ஆனால் இந்த ஏதேன் தோட்டத்திற்கு புறம்பாய் வாழுகிற ஏனோக்கு என்ன செய்யறான், தேவனோடு சஞ்சரிக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தின் அளவை வச்சுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் திடீர்னு விசுவாசத்தை கொண்டு வந்து நுழைக்கிறீங்களா? ஏனோக்குக்கு என்ன விசுவாசம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம்ல. ஏனோக்கு தன்னுடைய மகனை பெற்ற பிற்பாடு 300 ஆண்டுகள், ஒரு சில ஆண்டுகள் அல்ல, 40 வருஷமா வனாந்தரத்துல நடந்து போன அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன செய்திருச்சு, போர் அடிச்சிருச்சு. நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஈவாய் கொடுக்கிறாருன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. நாம் வெளியில போறோம், மறுபடியும் சுகத்தோடு திரும்பி வர்றது கர்த்தருடைய கிருபை. 40 ஆண்டுகளால் அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. ஆனா 300 ஆண்டுகளாய் அவன் தேவனோடு கூட என்ன செய்தானா, சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான் அப்படின்றது இங்கிலீஷ்ல he walked with God. எப்படி யோசிச்சு பாருங்க, வாக்கிங், அவருடைய வாக்கிங் மேட் யாரு, வாக்கிங் ஃப்ரெண்ட் யாரு, தேவனானவரோடு கூட அவன் என்ன செய்யறான், சஞ்சரிக்கிறான். அவன் யோசிச்சிருக்கலாம், ஒருவேளை ஏதேன் தோட்டத்துல தான் இது நடக்கும் போல இருக்குது, இங்க நடக்காதுன்னு அவன் என்ன செய்யல, தன்னை லிமிட் பண்ணிக்கல. அவன் தன்னுடைய விசுவாசத்தை புஷ் பண்ணான். தன்னுடைய முற்பிதாவாகிய தன்னுடைய கொள்ளு தாத்தாவா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அவர்கிட்ட கேட்டு என்ன செய்தான், இனி எனக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அங்கிருந்து நான் துரத்தி அடிக்கப்பட்டுட்டேன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவன் என்ன செய்தான் தெரியுமா, ஏதேன் தோட்டத்தில் மாத்திரமல்ல அவருக்கு வெளியில உள்ள ஜனங்களுக்கும் அவர் என்ன செய்யறாரு, கர்த்தரா இருக்கிறார். உங்களை பார்த்து சொல்றேன், இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. இதை அனுபவித்தவர்கள் சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், இதெல்லாம் முடியாதுன்னு. அனுபவ ரீதியாய் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம், ஆனால் அது எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், கர்த்தரால் உங்களுடைய விசுவாசத்தினால முறியடிக்க முடியும். ஆதாம் ஏவாளோடு மாத்திரம் தான் கர்த்தர் சஞ்சரிக்க முடியும், அவரோடு மட்டும்தான் உலாவ முடியும் அல்ல. உங்களுடைய விசுவாசத்தின் அளவுகோலின் மூலமாய் அதை என்ன செய்ய முடியும்,
செயல்பட முடியும் பாருங்களேன். சரி, இங்க ஏனோக்கை குறித்து ஆதியாகமத்தில் இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்றும் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. இங்கு ஒரு அடிஷனலா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. என்ன வார்த்தை? அவன் தேவனோடு நடந்தான் என்று ஆதியாகமத்துல பார்க்கிறோம். ஆனால் இங்க என்ன பார்க்கிறோம் பாருங்களேன், விசுவாசத்தினாலே ஏனோக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடந்ததனுடைய காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய விசுவாசம். அனுபவம் சொல்லுது. ஆதாம் சொல்றான், இது முடியாது, என்ன கர்த்தர் அங்கிருந்து துரத்திட்டாரு. அனுபவம். அனுபவமா விசுவாசமான்னு கேட்டா எது பெருசு? ஆமா, இங்க எல்லாம் நல்லா தான் சொல்றீங்க, ஆனா பாஸ்டர் இதுக்கு முன்னாடி அங்க அப்படி நடந்திருக்கு, அதனால இது இப்படிதான் அப்படி சொல்லி நம்ம தீர்மானிக்கிறோம். இல்ல, அநேக நேரம் பாருங்க, உங்களுடைய எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு அறிவு இருக்குதோ, எவ்வளவு தூரம் நான் ஒரு காரியத்தை தெரிந்து வைத்திருக்கிறேனோ, அந்த இடத்துல விசுவாசம் பெனிட்ரேட் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு இதை பத்தி தெரியும், இது இப்படிதான் நடக்கும். இல்ல, தண்ணி உள்ள இரும்ப போட்டா என்ன செய்யும்? உள்ள போயிரும். அதுதான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஒரு தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? மிதக்கும்னாரு. உங்களுடைய அனுபவத்தை காட்டிலும் விசுவாசம் பெரியது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், மரணத்தை காணாதபடி அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ரெண்டாவது நல்லா கவனமா கேளுங்க, இந்த வார்த்தையை நல்லா ஒரு மனசுல வச்சுக்கோங்க. ஆதியாகமத்துல நம்ம பார்க்கும்போது, நம்ம படித்த அந்த 5ஆம் அதிகாரத்துல இவன் இத்தனை வருஷம் வாழ்ந்தான் எல்லாருக்கும் சொல்லப்படுற எல்லாருடைய ஆவரேஜ் வயசு எவ்வளோ? 900. நம்ம ஆதாம பார்த்தோம் 930+. இன்னொரு சிலர் 800, இன்னொரு சிலர் எல்லாமே என்னது 800, 900 இப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆனா ஏனோக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? 300. அவங்க சொல்லியிருப்பாங்களே, அல்பாயுஸ்ல போயிட்டான். நான் சொல்றேன், எத்தனை வருஷம் வாழ்றோம்னு முக்கியம் இல்ல, he lived a quality life. அவன் 365 வருடம் தான் வாழ்ந்தாலும் கூட அவன் ஒரு தரமான வாழ்க்கை, ஒரு ஸ்டாண்டர்டான வாழ்க்கை என்ன செய்தான்? வாழ்ந்துட்டு போயிருக்கிறான் பாருங்க. மற்றவர்கள் எல்லாம் 900 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. ஆனா கொஞ்சம் வாழ்க்கை தான், ஆனால் தரமான வாழ்க்கை. இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதுதான் எதிர்பார்க்கிறார். நான் வயசாகி 90 வயசு வரை ஒரு வெஜிடபிள் மாதிரி இருக்கணும்னு இல்ல, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை வரையும் ஒரு குவாலிட்டியான வாழ்க்கை, ஒரு ஸ்டாண்டர்டான வாழ்க்கை நான் வாழ்வதற்கு தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். நாம் அநேக நேரம் நினைக்கிறோம், கிறிஸ்தவ என்ன பண்ணாலும் தப்பு பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு என்ன செய்யலாம்? கதறி அழுதி ஆராதனை பண்ணும்போது நம்ம எங்களுடைய பாவத்தையும் சேர்த்து அழுதுனா நம்ம நல்லா ஆராதிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட நம்ம கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டா அவர் என்ன செய்திருவாரு? மன்னிச்சிருவாருன்னு நினைக்கிறோம். அவர் மன்னிக்கிற தேவன் தான். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப், ஒரு தரமான வாழ்க்கை. கர்த்தர் உங்களிடத்துல தான் என்னிடத்துல அதுதான் எதிர்பார்க்கிறார். ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் அவர் என்ன செய்யறாரு? அவர் வைத்திர ஒரு ஸ்டாண்டர்ட் வைத்திருக்கிறார். நாம் அநேக நேரம் என்ன செய்யறோம்? அந்த தரத்தை நாம் புரிந்து கொள்ளாதபடி நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தர் என்னை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார்னு சொல்லி அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்க, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அடுத்தது பாருங்க, அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனை முழுமையாய் விசுவாசிக்கிறீங்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு, அவ்வளவுதான் இதனுடைய சாராம்சம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். அவன் மரணத்தை காணாதபடி என்ன செய்தானா? எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒருவேளை பாஸ்டர் ரொம்ப க்ளோஸா போனா நம்மளையும் எடுத்துக்கிடுவாரோ? இல்ல. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, தேவன் அவனை எடுத்துக்கொண்டது. அடுத்தது பாருங்க, விசுவாசத்தினாலே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அடுத்தது, அவன் தேவனுக்கு பிரியமாயிருந்தான். தேவனோடு கூட நடக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவன் என்ன செய்யறாரு? பிரியமா இருக்கிறார். நான் எப்படி தேவனோடு நடக்க முடியும்? எப்படி நடக்கலாம்? விசுவாசத்தினாலே. இங்க அதை தான் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு
தேவனோடு கூட சஞ்சரித்தான். தேவனோடு சஞ்சரிப்பது ஒரு டைம் ஃப்ரேம்ல அல்ல. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய ஆராதனை வேலை எல்லாம் இருக்கும், அப்ப நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கலாம். அதை மூடிட்டு வெளியில வரும்போது உலகத்தரமான வாழ்க்கைக்கு அல்ல, அது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். நான் என்னுடைய தனிமையான அறையில் எதை பெற்றுக்கொள்கிறேனோ அதை வெளியில் நான் என்ன செய்றேன், எடுத்து காட்டுகிறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். ரெண்டு லைஃப் இல்ல. நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிறிஸ்துவனுடைய சமூகத்துல பரிசுத்தமா இருக்கிறேன், உலகத்தில் என்னுடைய உலகத்தரமான வேலை இருக்குது, அப்படி அல்ல. இவன் இப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன். அடுத்தது பாருங்க, இன்னொரு வசனம், யூதா 14வது வசனத்தை படிக்கலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? ஏனோக்கு 1000 பரிசுத்தவான்களோடு கூட நியாயம் தீர்க்கும்படியாய் அவர் என்ன செய்யறாராம், திரும்பவும் வருவார் என்று முன்னறிவிக்கிறான். He prophesy. அவன் ப்ராஃபஸி பண்றான். என்னது? யாரு ப்ராஃபஸி பண்றது? ஏனோக்கு. எதை குறித்து ப்ராஃபஸி பண்றான்? பாவத்தை குறித்து. முதல் மனிதனாகிய ஆதாமினுடைய 7ஆம் தலைமுறையிலே அவன் பாவத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு நபராய் மாறுறான் பாருங்க. தீர்க்கதரிசி பாவத்தை குறித்து பேசுறான். யார்? எத்தனாவது தலைமுறை நோவா? எத்தனாவது தலைமுறை ஆதாமுக்கு? 7ஆம் தலைமுறை தான். முதல் மனிதனை கர்த்தர் உண்டாக்கினார், பாவத்து நிமித்தமாய் விரட்டப்பட்டான், கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து அவன் வெளியேறான். ஆனா 7ஆம் தலைமுறையில் வந்த இந்த ஏனோக்கு பாவத்தை குறித்து பேசுகிறான். ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட இந்த யூதா புஸ்தகத்தை, நிருபத்தை எழுதியது யாருன்னா யூதா. யாரு இது? இயேசு கிறிஸ்துவானவருடைய ஹாஃப் பிரதர், மரியாளுக்கு பிறந்த ஒரு குமாரன். ஆனால் அப்போஸ்தலரில் ஒருவர் அல்ல. இவருடைய நிருபம் எதை பற்றி இருக்கிறது? கள்ள உபதேசத்தை குறித்து இருக்குது. கள்ள உபதேசத்தை குறித்தும் விசுவாசத்தின் பாதையில் நீங்க காத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்பதை அவர் எழுதுகிற பகுதியில் ஏனோக்கை தீர்க்கதரிசியாக என்ன செய்யறான்? ரெஃபர் பண்றான். அவன் தீர்க்கதரிசியாய் அவன் என்ன செய்யப்படுகிறான்? அவன் பாவத்தை குறித்து எச்சரிக்கை பண்றான். அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம்ல. தேவனோடு பாருங்க, முதலாவது தீர்க்கதரிசி இங்க யாரை பார்க்கிறோம்? அப்போ ஏனோக்கு தான். முதலாவது தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையே எங்க இருக்குது? தேவனோடு சஞ்சரிக்கிறான். தீர்க்கதரிசியானவன் தேவனிடத்தில் சென்று அவர் சொல்லுகிற காரியத்தை ஜனங்களுக்கு பேசுகிறவன் தான் தீர்க்கதரிசி. உங்க மேல கையை வச்சுட்டு உடனே அவரு நினைக்கிறதெல்லாம் உங்களை வாழ்க்கையை தெரிஞ்ச சம்பவத்தை எல்லாம் சொல்றது அல்ல தீர்க்க தரிசனம். தேவனுடைய சமூகத்தில் போய் அவர் சொல்லுகிறதை ஜனங்களுக்கு பேசுகிறவன் தான் தீர்க்கதரிசி. நீங்க வேதத்துல எப்படி வேணாலும் எடுத்து பாருங்க, எரேமியால இருந்து எடுத்து பாருங்க. தேவனுடைய கூப்பிடும் போதெல்லாம் தேவனிடத்துல போறான், தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறான், ஜனங்களிடத்துல வந்து சொல்றான். இதுதான் அவனுடைய வேலையா இருந்தது. அப்போ முதல் மனிதனாகிய இந்த ஏனோக்கு தீர்க்கதரிசி என்று சொல்லி யூதா நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முதல் தீர்க்கதரிசி யாரிடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரு? நீங்க உங்க தேவனிடத்தில் சஞ்சரிப்பவர்களா இருந்தால் அவனுடைய நாட்களில் பாவங்கள் எந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அவன் என்ன செய்தான்? பின்னாடி வரப்போகிற ஜனங்களுக்கு பாவத்தை சுட்டி காட்டும்படி யூதா இவனை ரெஃபர் பண்றான், இவனை என்ன செய்யறான்? எடுத்து காட்டுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம்ல. சஞ்சரிக்கிறான், வாக் வித் காட். நான் கர்த்தரோடு கூட நான் நடப்பதுதான் என்னுடைய பிரையாரிட்டி. இல்ல, முதலாவது என்ன செய்யறான்? நான் எதற்கு பிரையாரிட்டி கொடுக்கிறேன்? தேவனோடு நடக்கிறதுனா என்ன? ஒருவேளை பவுலை குறித்து நீங்க பேசும்போது பவுலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு கணவன் மனைவியோ பிள்ளைகளோ இல்லை. இருந்திருந்தா அவர் என்ன செய்யிருப்பாரு? ஒரே இடத்துல உட்கார்ந்துருப்பாரு. அவர் ஃப்ரீ பேர்டா இருந்தனால என்ன செய்யிட்டாரு? கப்பலை பிடிச்சாரு, அங்கங்க போய்
சபைகளை ஸ்தாபித்தார். இன்னைக்கு எனக்கு அப்படி இல்லை பாஸ்டர், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்குது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், குமாரர்களையும் குமார்த்திகளையும். ஆமா, நம்மளுடைய கன்செப்ஷன், நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி தெரியுமா இருக்குது? எதெல்லாம் நமக்கு சாக்கு சொல்ல முடியுமோ அதெல்லாம் நம்ம பக்கம் இழுத்துக்கிறோம். எதெல்லாம் நாம் செய்ய முடியாம இருக்குதுக்கு நான் சாக்கு சொல்ல முடியுமோ, ஒன்னு சொல்றேன், என்னால் எல்லாம் செய்ய முடியும். எப்ப தெரியுமா? என்னுடைய விருப்பமும் வாஞ்சையும் ஒரு நபரை சார்ந்து இருக்கும்போது. லவ் ஹேஸ் லெவல்ஸ். அன்புக்கு ஒரு லெவலுக்கு என்ன சொல்லலாம், ஒரு அளவு இருக்குது இல்ல? என்னுடைய அன்பு ஒவ்வொருத்தர் மேலேயும் எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி இருக்கா? உங்க அன்பு எல்லார் மேலேயும் நீங்க ஒரே மாதிரி அன்பு செலுத்துறீங்களா? சொல்லுங்களேன். இல்ல, பரவாயில்ல, உண்மையை சொல்றீங்க. இல்ல பாஸ்டர், நான்லாம் அப்படி தெய்வீக அன்பு பாருங்க, எல்லார்ட்டையும் நான் ஒரே மாதிரி தான் நேசிப்பேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா நம்ம என்ன சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம பிள்ளைகளை என்ன செய்யறோம்? ஆமா, ஒருத்தர் எப்படியாவது ஒரு கொஞ்சம் மேல நேசிக்கிற மாதிரி ஆயிருது இல்ல? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நேசிக்கணும்னு ஆசை தான் இல்ல? அப்படிதான், ஒரே மாதிரி தான் நேசிக்கிறோம். ஆனா இங்கேயோ ஒரு மில்லி மீட்டர்ல எங்கேயோ ஒருத்தங்க. அப்போ அன்புக்கு ஒரு அளவு இருக்குது. நாம சும்மா சொல்றோம், தேவனே உம்மை நேசிக்கிறேன், உம்மை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றோம், அழுறோம், புலம்புறோம், ஜெபம் முடிஞ்ச உடனே கண்ணீரை தொடச்சி அப்படி விட்டு போயிடுறோம் இல்ல? அன்புக்கு அளவு இருக்குது. நான் தேவனோடு கூட என்னுடைய அன்பு இருந்ததுன்னா நான் அவரோடு கூட நடப்பதற்கு நான் எந்த விலைக்கிரயமும் நான் கொடுப்பேன். இந்த டைம்ல எனக்கு இந்த வேலை இருக்கு, எல்லாருக்கும் எல்லா வேலைகளும் இருக்கு, ஆனால் அந்த வேலையை ஒதுக்கிட்டு நான் தேவனிடத்துல சஞ்சரிக்கணும்னு அவன் முதல் உரிமை கொடுத்தான், முன்னுரிமை கொடுத்தான். ப்ரையாரிட்டி. இன்னைக்கு காலையில உங்களோட கூட சொல்றேன், வாட் இஸ் மை ப்ரையாரிட்டி? எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? வேலைக்கு இத்தனை மணிக்கு வரணும்னா நம்ம என்ன செய்யறோம்? கிளம்பிடுறோம். ஒரு ப்ரோக்ராம் போறோம், ஒரு தீம் பார்க் போறோம், அதுக்கு முந்தின நாளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உடனே என்ன செய்யறோம்? 9 மணிக்கு திறப்பாங்கன்னா நம்ம 8:45 போய் நிக்கிறது இல்ல? காரணம் என்ன? ஆர்வம், பிரையாரிட்டி. ஆனால் தேவன் சொல்றாரு, ஏனோக்கு 300 ஆண்டுகள் என்னோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருந்தான், அவனுக்கு போரே அடிக்கல. தேவனோடு கூட இருப்பதுக்கு உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா உங்களுடைய வாஞ்சை எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம் இல்ல? 8 to 10 தான். 9:50 இருந்து வாட்சை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம 10 மணிக்கு மேல வேற ஏதோ கமிட்மெண்ட் வச்சிருக்கோம்னு அர்த்தம். சிம்பிள் இல்ல? தேவனோடு சஞ்சரிப்பது என்பது, தேவனோடு நடப்பது என்பது வாஞ்சையா இருந்தாதான் நான் நடக்க முடியும். 300 ஆண்டுகள் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படி அவனுடைய விசுவாசம் அப்படி நடக்க செய்தது? ஏதேன் தோட்டத்திற்கு உள்ள இல்ல, வெளியிலையும் கூட இது நடக்கும். அப்ப என்னது? உங்களுக்கும் எனக்கு இது சொல்லியிருக்கிறான். ஏது ஆதாமோடு மாத்திரமல்ல, உங்களோடும் என்னோடும் தேவன் என்ன செய்ய முடியும்? நடப்பதற்கு அவர் வாஞ்சியா இருக்கிறார். ஆனால் அவன் பாருங்க, பிரையாரிட்டைஸ் பண்ணான், பிரையாரிட்டி கொடுத்தான், முன்னுரிமை கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன் இல்ல? மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 19:14 வசனத்தை வாசிக்கலாமே. இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இயேசுவானவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகள் இடத்துல வருகிறது. இயேசுவானவர் வந்த உடனே சின்ன பிள்ளைங்க அவரோடு கூட வராங்க. சீஷர்கள் வந்து தடை செய்யறாங்க. உடனே அவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகள் இடத்துல வரதை தடை செய்யாதீங்க, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளைங்க எதை விரும்புறாங்களோ, எது அவங்களுக்கு தேவையோ அது என்ன செய்வாங்க? அதுதான் அந்த வார்த்தை தான் நான் எதிர்பார்த்தேன். எப்படியாவது அதை என்ன செய்வாங்க? பெற்றுக்கொள்றாங்களா? நம்மளுடைய இருதயத்துல கர்த்தர் தான் நமக்கு வேணும்னு இருந்தா, கர்த்தரோடு கூட நான் இருக்கணும்னு நினைச்சா எப்படி நான் என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்ள முடியும். சிறு பிள்ளைகளை போல நம்ம இருக்கணும். எப்படி? சிறு பிள்ளைகள்லாம் சில நேரம் சில்லறத்தனமான வாழ்க்கையெல்லாம் சொல்லல. சிறு பிள்ளைகள் அவர்கள் எது வேணுமோ அதை என்ன செய்வாங்க? உருண்டு பிறண்டு அழுது எப்படியாவது செய்வாங்க? பெற்றுக்கொள்வது போல தேவனுடைய சமூகத்துல நான் இருக்கணும்னு நான் நினைச்சேன், தேவனோடு நடக்கணும்னு நினைச்சேன்னா, எனக்கு இருக்கிற பல காரியங்களையும் நான் உதறி தள்ளிட்டு என்ன செய்ய முடியும்? அதை பெற்றுக்கொள்ள முடியும்.
அடுத்தது பாருங்க, அடுத்தது கூட படிக்கலாம். அதே 14 அப்புறம் 15 மத்தேயு. அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். இந்த சம்பவம் என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படி கேட்கிறாரா? 20வது வசனமா? நித்திய ஜீவனை அடைவதற்கு 16 படிங்கம்மா. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ போப்பா, நீ கேட்டது நல்லதுதான். உனக்கு உண்டானது எல்லாத்தையும் என்ன செய்து வித்துட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு அப்புறமா நீ என்ன செய்ய? ஆமா, எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பேங்க் பேலன்ஸ்ல போட்டுட்டு வானா கூட நம்ம என்ன செய்யிருப்போம்? வந்திருப்போம். ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகலன்னா பேங்க் பேலன்ஸ் நம்மளை காப்பாற்றும். ஆனா இவர் என்ன சொன்னார் பாருங்க, நீங்க வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு அப்புறமா என்னை பின்தொடரு அப்படின்னு சொன்னார். 21வது வசனம் கூட பாருங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அதுக்கு என்ன ரியாக்ஷன் நடக்குது பாருங்க. அடுத்த வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய பிரையாரிட்டி எதுல இருக்குது? என்னுடைய முதல் முன்னுரிமை எது இருக்குது? இன்னைக்கு என்னுடைய முன்னுரிமையை வைத்துதான், என்னுடைய வாஞ்சையை வைத்துதான் கர்த்தரோடு கூட என்னுடைய ஐக்கியம், என்னுடைய உறவு என்ன என்பதை என்ன செய்து வெளிப்படுகிறது. ஏனோக்குனால ஏன் முடிஞ்சது? அவனுடைய தகப்பனால முடியல, அவனுடைய தாத்தாவினால முடியல, ஏன் ஆதாமினாலே முடியல. ஒரு முறை நான் தவறு செய்துட்டேன், மறுபடியும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்றதை தீர்மானிச்சான். ஆனால் அனுபவம் கற்றுக் கொடுக்கின்ற பாடத்தை காட்டிலும் விசுவாசத்துல நான் என்ன செய்ய முடியும்? மேலோங்கி நிற்க முடியும் என்று சொல்லி அவன் உணர்ந்தவனா இருந்தான். பாருங்களேன், நான் வாசித்த அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கே திருப்பிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். அடுத்த வசனம் பாருங்க, 6வது வசனத்தை படிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்கு அல்ல, விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்பதையும் என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும். ஏனோக்கு தேடினான், ஏனோக்கு விசுவாசித்தான். அதனுடைய பலன் என்னவா இருந்தது? அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணத்தை காணாதபடி அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சொல்றேன், விசுவாசிப்பதினால எனக்கு என்ன வரும்? விசுவாசிப்பதனால எனக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? பலன் கிடைக்கும்ன்றதுக்காக என்ன செய்யறோம்? அப்படிதான். ரெண்டுத்தையும் பாருங்க, கரெக்டா தான் இருக்கும். அப்படிதானே கர்த்தாவே நீங்க சொல்லியிருக்கிறீங்க. பலனுக்காக விசுவாசிக்கிறது வேற, விசுவாசத்தினால் கிடைக்கும் பலன் வேற. எத்தனை பேர் புரியுது? என்னுடைய நோக்கம், என்னுடைய பிரையாரிட்டி விசுவாசமா இல்ல என்னுடைய முன்னுரிமை பலன் மேலையா? பலனுக்காக விசுவாசித்தோம் என்றால் நாம் என்ன செய்வோம்? சோர்ந்து போவோம். ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குது? என்னுடைய வாஞ்சை என்னவா இருக்குது? பலத்தின் மேல. ஆனால் பலத்தை எதிர்பார்க்காமல் நான் விசுவாசிக்கும் போது என் தேவைகளை அவர் என்ன செய்யறாரு? ஆகவேதான் சொல்லப்பட அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, இவைகள் எல்லாம்ன்றது என்னதான்? பலன். முதலாவது நான் தேட வேண்டிய காரியம் என்னது? தேவன். என்னுடைய விசுவாசத்தினால, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்ம இங்க முதல்ல பார்க்கிறோம், அவன் தேவனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தான். நாம் பிரியப்பட்டு கொண்டிருக்கிறது அல்ல. நான் இவ்வளவு தூரம் நான் தேவனை விசுவாசிக்கிறேன், என்னுடைய கிரியை நிமித்தமாய் நான் கர்த்தரை என்னை மார்க் போட்டுகிறது அல்ல. அவன் தேவனை விசுவாசித்தபடியினால் அவன் மேல் கர்த்தர் பிரியமா இருந்தான். அவன் காணாமற் போனான்.
அப்போ விசுவாசத்தினால தான் நான் தேவனை பிரியப்படுத்த முடியும். என்னுடைய விசுவாசம் கிடைக்க போகிற பலனை குறித்து அல்ல, விசுவாசத்தை நான் வர்த்திக்க செய்யும் போதுதான் என்ன செய்ய முடியும், பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இங்க காணப்படுகிற காரியம் பாருங்க. முதலாவது ப்ரையாரிட்டைஸ் பண்ணது என்னது? அவன் ஒரு வாலிபனை பார்த்து கேட்கிறார், நீ உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று ஒரு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் என்னை பின்பற்றி வா. அவன் பூரண சர்க்குணரா இருக்கிறான், பூர்ண நல்ல ஒரு பெரிய பணக்காரனா இருக்கிறதுனால அதை விட்டுட்டு என்ன செய்ய முடியல. அப்போ அவனுடைய வாஞ்சை என்னவா இருந்தது? நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்யணும் கேள்வி கேட்டானா, பதில் கிடைச்சுதா, செஞ்சானா? அதுதான் ப்ராப்ளம். இன்னைக்கு நமக்கு நிறைய சொல்யூஷன் தெரியுது, அந்த சொல்யூஷனை செயல்படுத்துவதற்கு நமக்கு மனசு இல்லை, இடம் கொடுக்கல. இவ்வளத்தையும் கொடுத்துட்டு நான் இவர் பின்னாடி போனா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற ஒரு கேள்வி, பயம். விசுவாசிக்கிறவனுக்கு பயம் இருக்கக்கூடாது, பயப்படுறவனுக்கு விசுவாசம் இருக்காது. இதுதான் விசுவாசம்னா என்னது? பார்க்கறதால் அல்ல, காணப்படாததான் நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த காணப்படாததுல உள்ள விசுவாசம் எனக்குள்ள எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட ஏனோக்கு, அவன் தேவனிடத்துல தேவனோடு கூட சஞ்சரிப்பதுதான் அவனுடைய வாஞ்சியா இருந்தது. ஒரு சில நாட்கள் அல்ல. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா, ஒரு சில காரியங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் அநேக நேரம் அந்த 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 ஒரு எக்ஸைட்மெண்ட் மறந்து அப்படியே ஃபேட் ஆயிட்டே போகுது. தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாய் உள்வாங்கிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய வாழ்க்கையில இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள அன்பு இன்னும் பலப்படுமே தவிர பலவீனப்படாது. எனக்கு விருப்பமான காரியங்களை நான் விரும்பி செய்கின்ற காரியங்கள் என் மேல் என்ன செய்யும்? விருப்பத்தை அதிகரிக்குமே தவிர விருப்பத்தை ஒரு நாள் என்ன செய்யாது? மட்டுப்படுத்தாது. ஹல்லேலூயா. அப்ப இங்க என்னது? அவனுடைய பிரையாரிட்டி, முதல் முன்னுரிமை எதுவா இருந்தது? அவனுடைய பொசஷன் மேலதான் இருந்தது, அவனுடைய உடைமைகள் மேலதான் இருந்தது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய உடைமை தான் உங்களுடைய பலன் நினைக்கிறீங்களா? இல்ல விசுவாசத்தினால எனக்கு வரப்போற பலன் தான் பெருசுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இருக்கிறது தான் என் பலன், எனக்கு என் பேர்ல இவ்வளவு காரியங்கள் இருக்குது, இதுதான் என்னுடைய பலன், நான் வச்சிருக்கிற பொசஷன்ஸ் தான் எனக்கு, நான் வைத்திருக்கக்கூடிய சொத்து சம்பத்துகள் தான் என்னுடைய பலன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல விசுவாசத்தின் மூலமாய் வருகின்ற பலன் எனக்கு போதும் நினைக்கிறீங்களா? இல்ல, அவனுடைய பிரையாரிட்டி. ரெண்டாவது பாருங்க, அவனுக்கு தேவனுக்கு பிரியமானவனா இருந்தானா. எப்ப தெரியுமா ஒரு மனிதன் தேவனுக்கு விசுவாசம் உள்ளவனாய் பிரியப்படுத்துகிறவனாய் மாற முடியும் தெரியுமா? டோட்டல் சரண்டர், முழுமையான அர்ப்பணிப்பை காட்டுகிற ஒரு நபர் தான் என்ன செய்ய முடியும்? தேவனை பிரியப்படுத்த முடியும். வேதத்தில் எடுத்து பாருங்க, நம்ம அநேக எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அவன் தன்னுடைய ஒரே குமாரனை கூட கொடுப்பதற்கு என்ன செய்தான்? அவன் துணிந்தான். காரணம் என்ன தெரியுமா? டோட்டல் சரண்டர். எனக்கு தேவையான காரியங்களை மாத்திரம் நான் செய்யலாம், இல்ல எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிறத நான் செய்யலாம், ஆனா எனக்கு மேல உள்ளதை நான் என்ன செய்ய மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அல்ல. தேவனுடைய சமூகத்துல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை செயல்படுத்துவதற்கு எனக்கு சரண்டர், டோட்டல் சரணடைய வேணும். சரணடைகிறதுனா ஒருவேளை டோட்டல் சரண்டர்னா நம்ம பாலிஷ்டா எடுத்துக்கலாம். சரண்டர் ஆகிறோம்னா என்ன அர்த்தம்? ஒரு தப்பு பண்ணிட்டான், சரண்டர்னா என்னது? அர்ப்பணிப்பு வேற, ஒப்படைப்பு இல்ல. டோட்டலா என்ன? ஒரு தவறு செய்துட்டாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டா சரண்டர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். சரண்டர்னா என்னது? ஆமா, நான் தான் பண்ணேன், நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் என்ன செய்யறேன்? ஏத்துக்கிறது ரெடியா இருக்கிறேன். இன்னைக்கு அப்படி சொல்றோமா தேவனிடத்துல? சரண்டர், டோட்டல் சரண்டர்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்றாரு, ஆனா அதை செய்யறதுக்கு எனக்கு முழு மனசுல நான் என்ன செய்ய முடியாது. அப்ப அவரோடு கூட நடக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன்னா, அவர் பேசுகிற வார்த்தையை நான் முற்றிலுமா என்ன செய்யணும்?
ஏற்றுக்கொண்டு என்னை அர்ப்பணிப்பதுதான் அவரோடு கூட நடக்க முடியும். ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு, நீங்க அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நிறைய காரியங்கள், உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா உங்களுடைய நட என்ன ஆயிரும்? ஸ்லோ ஆயிரும் இல்ல? ஒருத்தர் நமக்கு சாதகமா பேசும்போது நல்லா அவர் கூடயே நடப்போம், அவர் ஓடினா கூட பின்னாடியே ஓடுவோம். ஆனா அவர் நமக்கு சொல்றாரு நீ இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது, நம்மளுடைய நடை என்ன செய்யும்? ஸ்லோ டவுன் ஆகும். அநேக விசுவாசிகளுடைய நடை ஏன் தெரியுமா சோர்வடையுது? நமக்கு விருப்பமில்லாத காரியத்தெல்லாம் கர்த்தர் சொல்றாரு. நான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் செய்ய சொல்றாரு. அவர்கிட்ட போய் சொல்றாரு, உன்னுடைய சகோதரனிடத்துல நீ என்ன செய்ய? ஒப்புரவாவு. நம்ம என்ன சொல்றோம்? அதை விட்டுட்டு வேற எதுனா சொல்லுங்க கர்த்தாவே. அது ரொம்ப கஷ்டம் இல்ல? சரணடைதல். இவன் என்ன சொல்றான் பாருங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல 35வது வசனம். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்தினாலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலும் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஹல்லேலூயா. தேவனிடத்துல ஒருத்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றார்? நீ முதலாவது முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறு அப்படின்னு சொல்றார். இரண்டாம் கற்பனை என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. முழுமையாய் நாம் அர்ப்பணிக்கிறோமா? முழுமையா நாம் அதை செய்ய முற்படுகிறோமா? இல்ல, இப்படி செய்வதன் நிமித்தமாய் அவனுக்கு கிடைக்கின்ற பலன் என்னவா இருக்குது? அவன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இப்ப தேவனுடைய வார்த்தையை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை பெற்றிருக்கிற ஒரு மனிதன் தான் அவனோடு கூட தேவனோடு கூட என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். பாருங்க, நாம் திருப்பிக் கொள்வோம் அந்த யூதா அதிகாரத்துல. யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. நம்ம வாசித்த அந்த 14ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். 15ஆம் அதிகாரத்துல அவன் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாவத்தை குறித்து முதல் 7ஆம் தலைமுறையிலே என்ன செய்யப்படுகிறது? அவன் பாவத்தை குறித்து தீர்க்கதரிசியை சொல்லுகிறத தான் யூதா ரெஃபர் பண்றான். பாருங்களேன், 16வது வசனத்தை நாம் படிக்கலாம். 16 யூதா 16. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவாக முகஸ்துதி செய்வார்கள். ஹல்லேலூயா. தேவனோடு கூட நடக்கின்ற ஒரு தேவ மனுஷன் தேவனோடு கூட நடக்கிறான். நான் சொல்றேன், நீங்க யாரோடு கூட அசோசியேட் ஆயிருக்கிறீங்களோ, யாரோடு கூட நடக்கிறீங்களோ, அவங்கள போலவே நீங்களும் என்ன செய்வீங்க? யோசிக்க துவங்கும். நான் என்னுடைய யாரோடு கூட நான் அதிகமாய் நெருங்கி பழகிறோனோ அவங்கள போலவே நானும் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். வேதம் அதுதான் சொல்லுது பாருங்களேன். இல்ல, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்துல முதல் பகுதியில, ஞானிகளோடு நடக்கிறவன் ஞானி ஆவான். He who walks with wise, he will become wise. நான் என்னுடைய ஞானிகளோடு கூட நான் நடக்கிறவனா இருந்தா என்னுடைய செயல்பாடும் ஞானவானை போல என்ன செய்யும்? மாறும். சில நபரை பார்த்திருப்போம்ல, குடிக்க அடிமையாகி அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம்ல, தேவையில்லாத சேர்க்கை ஆளையே காணாம போகப்பட்டுச்சு. இல்ல, ஆளே காணாம போகிறபடி ஆயிடுச்சு. இங்கேயும் காணாம தான் போறான். ஆனா இங்க காணாம போறது எப்படி? நற்சாட்சி பெற்று காணாமல் போனான். அதுதான் எபிரேயர்ல படிக்கிறோம்ல, நற்சாட்சி பெற்று காணாமல் போனா தீய பழக்கம் உள்ளவர்களோடு ஏற்படுகிற நட்பு நம்மளை காணாமலே போக பண்ணுது. அது வேற காணாம போகுதுல. ஆனால் இங்கு தேவனோடு கூட நடக்கிறவனா இருக்கிறான், கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறவனா இருந்தது நிமித்தமாய் நற்சாட்சி பெற்றான் அப்படின்னு சொல்லி தான் என்ன சொல்லுது எபிரேயர்ல பார்க்கிறோம். ஆனால் இங்க பாருங்க, அவன் யூதா எழுதுகின்ற ரெஃபர் பண்ற ஏனோக்கை ரெஃபர் பண்ணி 16ஆம் வசனத்துல, இவர்கள்
முறுமுறுக்கிற எவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 14ஆம் வசனத்தில் 2வது பகுதியில ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து. இந்த இவர்கள் எப்படிப்பட்ட இவர்கள்? இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும். ஒருவேளை தமிழ்ல அது உங்களுக்கு ரொம்ப புரியாம இருக்கலாம். முறுமுறுக்கிறவர்னா என்னது? கிரம்ப்ளர்ஸ், மர்மரர்ஸ். முறையிடுவர்கள்லாம் யாரு? கம்ப்ளைண்ட்ஸ். முறையிட்டுக்கிட்டே இருக்கிறான், கம்ப்ளைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம வேலையை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மர்மரிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நல்ல வேலை தான் கொடுத்துருக்கிறாரு, வேலையை பிடிச்ச பயங்கரமா எனக்கு வேலை இருக்குது, வேலை நல்ல வேலை தான், நல்ல சம்பளம் தான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? முறுமுறுக்கிறோமா, கம்ப்ளைண்ட் பண்றோமா? நல்ல குடும்பம் தான் கொடுத்திருக்கிறாரு, ஆனா கிரம்பிளிங் பண்றோமா, முறுமுறுக்கிறோமா, கம்ப்ளைண்ட் பண்றோமா? தேவன் நமக்கு கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுத்திருக்கிறார். நாம் அவரை ஒவ்வொரு நாளும் நம்ம முறுமுறுக்கும் போதும் கம்ப்ளைண்ட் பண்ணும் போதும் யாரை மறுதலிக்கிறோம்? தேவனை தான் மறுதலிக்கிறோம், தேவனை தான் துக்கப்படுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது என்ன செய்யறாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு தான் கொண்டு போறாரு. ஆனா போற வழியிலே என்ன நடக்குது? முறுமுறுப்புகள் நடக்குது, கம்ப்ளைண்ட்ஸ் நடக்குது. அப்படிதானே? பாருங்களேன், எடுத்துக்கொள்ளும். யாத்ராமம் 14ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை படிக்கலாம். யாத்ராமம்ல என்னாகமம் 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். வந்து எவ்வளவு நாள் நடக்குது? இது கொஞ்சம் மாசம் தான் நடக்குது. வந்த உடனே என்ன சொல்றாங்க? போகிற இடத்தை, அதுதான் விசுவாச பயணம். கர்த்தர் எனக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு டெலிவரன்ஸ் கொடுத்துட்டாரு, ஆனால் நான் போய் சேர வேண்டிய இடம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் நடந்து போகிறேன் பாத்தீங்களா, அதுதான் விசுவாசம். கர்த்தர் எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் கொடுத்துட்டாரு, ஒரு காரியத்தை செய்துட்டாரு. ஆனா அவர் சொன்ன காரியத்தை நிறைவேறும்படி நான் நடந்து போறேன் பாருங்க, அதை பெற்றுக்கொள்ளும்படி போற காரியம் இருக்குல்ல, அதுதான் விசுவாசம். இவர்கள் அதுக்குள்ள என்ன செய்தாங்க? ஆரோனுக்கும் மோசேவுக்கும் விரோதமா என்ன செய்தார்களாம்? முறுமுறுத்தார்கள். நாங்கள் இங்கு வனாந்தரத்திலே மாண்டு போகும்படி நீர் எங்களை கொண்டு வந்தீரா என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். என்ன நடந்து தெரியுமா? முறுமுறுத்ததுனால அதே அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை கூட படிக்கலாமே. இந்த வனாந்தரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவருமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். ஹல்லேலூயா. முறுமுறுத்தா தண்டனை என்ன தெரியுமா? முறுமுறுத்தா கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? கிளம்பும் போது எல்லாத்துக்குமே டெலிவரி, ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. ஆனால் அந்த விடுதலை ஒன்று, சுதந்தரிப்பது ஒன்று. விடுதலை கிடைச்சிச்சு, சுதந்தரிப்பதற்கு முன்பதாக நான் போகக்கூடிய விசுவாச பயணத்தில் சோர்ந்து போனதுனால அவர்கள், கர்த்தர் சொல்றார், அவர்களை முறுமுறுத்ததுனால அவங்க சொல்றாங்க, தேவனானவர் சொல்றாரு, உங்களுடைய பிரேதங்கள் இந்த வனாந்தரத்தில் என்ன செய்யும்? விழும். 20 வயதிற்கு மேற்பட்ட எல்லாரும் என்ன செய்வீங்க? நீங்க போய் சேரக்கூடிய அந்த சுதந்திரிக்கக்கூடிய அந்த பூமியை சென்றடைவதற்கு முன்பதாக மரித்து போவீங்க. உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க தான் என்ன செய்வாங்க? சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப முறுமுறுப்பு என்பது, கிரம்பிளிங் என்பது, கம்ப்ளைண்ட் என்பது, நான் தேவனை என்ன செய்றேன்? மட்டுப்படுத்துகிறேன். என்னுடைய காரியம் என்ன என்பதை தெரிந்துதான் அவர் எனக்கு கொடுக்கிறார். பாருங்களேன், அநேக காரியங்களுக்கு அடுத்தது யாத்ராமம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட படிக்கலாம். யாத்ராமம் 16:2. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனாமானால் தாவிளை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அடுத்தது என்னது? அடுத்தது எதுக்காக? அவங்க இறைச்சிக்காகன்றதை நீங்க ஜஸ்ட் பிளைனா பாருங்க. எதுக்காக? உணவுக்காக, சஸ்டெனன்ஸ்க்காக.
சஸ்டைனன்ஸ்னா ஒருவேளை நான் ஒருவேளை உணவுனா ஒருவேளை நீங்கள் ஒன்லி ஃபுட் ஐட்டம் மாத்திரம் இல்லை, அதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு வேலை வேணும், அதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு பலன் வேணும், செய்வதற்கு ஞானம் வேணும். இப்படி எதுக்காக நாம் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா கர்த்தர் அதன் மேல் என்ன செய்யல, பெரியமா இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே நீங்க ஒரு ஆளை பாக்குறீங்க, அவரை பார்க்கும்போதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அடுத்தது உங்க கூட வருவார். அவரு வாக்கிங் போறீங்க, ஜாகிங் போறீங்க, உங்க ஃப்ரெண்டு அவரை குறிச்சிட்டு நீங்க என்ன இப்படி பண்ணுங்க, என்ன அப்படி பண்ணுங்கன்னா அடுத்த முறை என்ன பண்ணாரு, அவர் வேற வழியை பார்த்துட்டு போயிடுவார். அதே மாதிரி தான் நீங்க கர்த்தரோடு கூட நடக்கணும், தேவனோடு கூட நான் நடக்கணும். ஐ வாக் வித் காட், என்னுடைய வாஞ்சை அவரோடு கூட நான் சஞ்சரிக்கணும்னா அவர் சொல்லுவதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் சொல்வதை உடனடியாக நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்றால் அதற்கேற்ற பலனை கர்த்தர் என்ன செய்வார். என்ன வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேணும். பலனை பெற்றுக்கொள்வதற்கும் விசுவாசம் வேணும், அவரை பிரியப்படுத்துவதற்கும் விசுவாசம் வேணும். இதுல எங்கேயாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டாதான் நம்ம என்ன செய்யறோம், அது தவறா புரிஞ்சுக்கிறோம். அவர் தேடினா கிடைக்கும்பா. இன்னைக்கு அநேகர் சபைக்கு வந்தா எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறான். எனக்கு கிடைக்கணும்னா உள்ளான மனுஷனுக்கு என்ன கிடைக்கணும்ன்ற ஆர்வத்தோடு வரணும். இன்னைக்கு சபையில எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற வரணுமே தவிர மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அல்ல. அப்போ இப்படி முறுமுறுப்புகள், அநேக முறுமுறுப்புகள் தேவனை விட்டு பின்மாற செய்கிறது. பாருங்க, இன்னொரு வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்க. எந்த காரியத்தை கர்த்தர் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிக்காமல் நீங்க என்ன செய்யுங்க, செயல்படுத்துங்க. கர்த்தர் உங்க கரத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்டலா எதுவும் கொடுக்கல. நம்மை காட்டிலும் பலசாலிகள், நம்மை காட்டிலும் ஞானவான்கள் எல்லாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மை காட்டிலும் ஞானவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க இன்னும் ஊர்ல, எப்படியாவது ஃபாரின் போயிடலாம்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து என்ன செய்யறாரு, ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த வச்ச இடத்துல நம்ம என்ன செய்யறோம், கர்த்தாவே இந்த இடத்துல கொண்டு போய் என்ன வச்சிருக்கிறீரே, எனக்கு மேல இருக்கிற மேனேஜர் நசுக்கிக்கிட்டே இருக்கிறானே. எந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி வந்திருக்கிறார். எந்த காரியத்தையும் தர்க்கிப்பில்லாமலும் முறுமுறுக்காமலும் என்ன செய்யுங்க, செயல்படுத்துங்க. வேத வசனம் அதான் சொல்லியிருக்குது. எனக்கு ஒரு மேனேஜர் இப்படி கொடுத்திருக்கிறாருன்னா அவர் கீழே வேலை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், கிருபையை கொடுப்பார். நான் எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு போகணுன்றது இல்லை. என்னுடைய நிலையில் நான் என்ன செய்யணும், உறுதியா இருக்கணும். என்னுடைய கிறிஸ்தவ ஸ்டாண்டர்ட்ல, கிறிஸ்டியன் லைஃப்ல நான் இப்படி விசுவாசமா இருந்தா என்னை பார்த்து பேசுவதற்கு அவர்களுக்கு என்ன செய்யணும், தைரியம் வேணும். அது வருமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? யாரா இருந்தாலும், இந்த உலகத்தில் பெரிய ஆளா இருந்தாலும் கூட என்னோடு கூட என்ன செய்ய முடியாது. இது கர்வத்தின் அடிப்படையில் அல்ல, என்னுடன் இருப்பவரின் அடிப்படையில் நான் சொல்றேன். நாம் தேவைகள் வரும்போது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்றோம். ஆனால் சில காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் போது நம்ம என்ன செய்யறது இல்ல, நாமா செயல்படுறோம். தேவனுடைய ஹெல்ப் வேணாம், நானா பாத்துக்கிறேன், இது கர்த்தாவே, இது ஐ நோ how to handle this problem அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அடுத்தது பாருங்க, இச்சைகளின் அடிப்படையில் நடக்கிறவர்களுமா இருக்கிறார்கள். நம்ம அநேக நேரம் இச்சைன உடனே என்ன செய்யறோம், உபச்சாரம், வேசித்தனம், இதுதான் நினைக்கிறோம். எதெல்லாம் கூட இச்சை தெரியுமா? எதெல்லாம் நான் பார்த்து இது எனக்கு வேணும், ஆமா, ஆசை, பேராசை, ஆசை எல்லாம் சொல்லலாம். முதல் பாவம் எங்க இருந்து வந்தது? நல்லா கவனமா கேளுங்க. அந்த பழத்தை பார்த்து இச்சித்தாலாம். பழம் என்னது? இச்சித்தால். நல்லா கவனமா கேளுங்க. இச்சை என்பது மூன்று காரியம் தான். நீங்க ஆதியாகமத்திலையும் அதே பார்க்கலாம், பேதுருவிலையும் அதே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் இச்சை. நம்ம இச்சைனா ஒரே ஒரு சின்ன ஒரு விபச்சாரம் மாத்திரம் தான் அதுக்குள்ள அடக்கிக்கிறோம். ஆனா நான் கண்களில் பார்த்து இச்சிக்கின்ற காரியமும் இந்த இச்சைக்கு தான் என்ன செய்யுது, வழிவகுக்குது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும்
எதன் அடிப்படையில் நான் செய்கிறேன்றதை பார்த்தாலே நம்ம என்ன செய்ய முடியும், தீர்மானித்துக் கொள்ள முடியும். நான் செய்கிறது ஜீவனத்தின் பெருமை, நான் யாரும் காட்டணும் அப்படின்றதுக்காக செய்யறேனா, இல்லை எனக்கு இது எப்படியாவது இது எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு செய்யறேனா, நான் எந்த காரியத்தை செயல்படுத்தாலும் அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அது எதன் அடிப்படையில் நான் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறேனோ அதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், தீர்மானித்துக் கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க, அடுத்தது என்னது, இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி பேசுறது இல்ல. இது ரெண்டுமே என்னது, இருமாப்பா இருக்கிறது. இன்னொன்னு என்னது, நமக்கு ஒரு ஆதாயத்திற்காக முகஸ்துதி இல்ல. சில பேரை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு, ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம வந்த காரியத்தை சொல்லுப்பானோ, அவன் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, பல காரியத்தை பேசிக்கிட்டே இருப்பார். அவருடைய பிஹேவியர் வச்சு தெரியும் ஏதோ நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் நிறுத்துப்பா, வந்த காரியத்தை. ஆமா, இவைகள் எல்லாம் என்னது, கர்த்தருடைய பார்வையில அருவருப்பான காரியங்கள். தேவனோடு கூட நடக்கிற நான் முறுமுறுப்பும் கம்ப்ளைண்ட்ஸ் பண்றவனா இருக்கிறேன், இச்சைகள் நிறைந்தவனா இருக்கிறேன். நான் தேவனோடு கூட என்ன செய்ய முடியாது, நடப்பதற்கு முடியாது. ஏனோக்கு ஒரு சில ஆண்டுகள் அல்ல, தன்னுடைய குமாரனாகிய மெத்துசலாவை பெற்ற பிறகு 300 ஆண்டுகள் அவன் என்ன செய்தான், தேவனோடு கூட நடந்தான். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனோடு கூட நடக்க விரும்புறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான் இல்ல. எத்தனை பேர் ஹோலி லேண்ட் ட்ரிப் போறோம் அப்படின்னா ஒரு பெரிய ஊழியக்காரர் கூப்பிட்டாருன்னா எல்லாரும் என்ன செய்யறது, நானும் அவரு ஹோலி லேண்டை பார்க்கணும்னு இல்லை, யாரை பார்க்கணும், ஊழியக்காரரோடு நானும் போனேன்னா அவரோடு கூட ஒரு போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டேன்னா எனக்கு ஒரு சமாதானம். எத்தனை பேர் தேவனோடு கூட நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் அவர் சொல்லுகிறதை செயல்படுத்த விரும்புகிற மகள் தான் அவரோடு கூட செய்ய முடியும். அவருக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற, பிரையாரிட்டி கொடுக்கின்ற தேவ ஜனம் தான் அவரோடு கூட என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். அவருக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற தேவ பிள்ளைகள் தான் அவரோடு கூட என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். இப்படி நடக்கின்ற பிள்ளைகள் தான் என்ன செய்ய முடியும், அவருக்கு சாட்சியுள்ளவனாய் வாழ முடியும். அதுதான் சொல்லப்படுது, அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே சாட்சியுள்ளவனாய் இருந்தான் சொல்லப்படுது. நீங்க எப்போ கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ, கர்த்தருக்கு எப்போ நீங்க பிரையாரிட்டைஸ் பண்றீங்களோ, எப்போ நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்களோ, அது கண்டிப்பா ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், ஆதாம் சொன்ன அனுபவம் அவனுக்கு தேவனோடு கூட நடப்பதற்கு பயன்படல. இன்னைக்கு அனுபவங்கள் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்து கடைபிடிக்க செய்கிறது, அனுபவம் அல்ல, அவனுடைய விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எபிரேயர் 11:5 படிக்கும். விசுவாசத்தினாலே. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய விசுவாசம் தான். வேதம் இன்னொரு வசனம் சொல்லுது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு மனிதனை இல்ல, ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டா நம்ம பெருசா கொண்டாடுறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அந்த விசுவாசம் உங்களோடு கூட இருக்குமே என்றால் உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயன்ஸா நீங்க மாறுவீங்க. ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போமா?